அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கிருத்திகை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக பாரம்பரிய சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதமே கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் என கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாத கிருத்திகையில் விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைவு செய்யலாம். கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரியது என்றாலும் வருடத்தில் 3 மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிகவும் உயர்வானதாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆடு மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் தை மாதத்தில் வரும் ஆகிய முக்கியமான விரத நாட்களாக பார்க்கப்படுகின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் என சிவபெருமானே கூறியதான சிறப்பான நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான நைவேத்தியம் படைத்ததுடன் 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்யப்பட வேண்டும். முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியத்தை படைத்து வழிபடலாம். கண்டிப்பாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக தொடங்க வேண்டும். வேல் இருந்தால் வினை இல்லை என சொல்லப்படுகிறது. வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை என்று விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக துவங்கலாம். முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். இந்த கிருத்திகை நாட்களில் முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம். கிருத்திகை என்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை அர்ச்சனைகள் செய்து கண்டிப்பாக வழிபட வேண்டும். கிருத்திகை விரதம் அதாவது கார்த்திகை விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமண தடை, மண், மனை, சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர பிரச்சனைகள் தீரும். சகல விதமான பிரச்சனைகளும் தீரும். உயர் பதவி கிடைக்கும். செல்வம் பிறகும். இதனை நினைத்து நீங்கள் கிருத்திகை விரதத்தை நினைத்து வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். திருமண தடை உள்ளவர்கள், செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருத்திகை விரதம் இருக்கலாம். உயர் பதவி கிடைக்க விரும்புவோர்கள் இந்த விரதத்தை கண்டிப்பாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். மற்ற விரதங்களை அவற்றிற்குரிய திதியில் மட்டுமே துவங்க வேண்டும். ஆனால் கிருத்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே நீங்கள் துவங்கிவிட வேண்டும். பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். கிருத்திகை என்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை நீங்கள் கண்டிப்பாக நிறைவு செய்யலாம். மேலும் கிருத்திகையில் மட்டும் நட்சத்திரங்கள் தாராளமாக இருப்பதால் அந்த நட்சத்திரத்தில் தானம் செய்யும் எஜமானுக்கு அவன் வம்ச பரம்பினர்களும் அளவற்ற நன்மைகள் அடைகின்றார்கள். அதுபோல ஆடி கிருத்திகைக்கும் மிகவும் சிறப்பு உண்டு. இந்த மார்கழி மாத கிருத்திகைக்கும் சிறப்பு உண்டு. அடுத்ததாக தை மாத கிருத்திகைக்கும் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆடி கிருத்திகை தினத்தன்று ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபட்டால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும் என சொல்வது போல இந்த மாதத்திலும் நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த கிருத்திகை என்று நல்ல பலன் அடைவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகள் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்தனுடைய மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தனடியாருக்கு அன்னதானம் செய்து அவர்களுக்கு கூடி உணவு உண்ண வேண்டும். ஆலயங்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகளிலும் பங்கு கொண்டு முருகனுடைய அருளை பெறலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.
மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.